श्री मट्टपल्ली क्षेत्र माहात्म्यम श्री मुक्कूर लक्ष्मी नरसिम्हाचार्यार अनुग्रहित श्री मट्टपल्ली मंगलाष्टकत्तिन ऐंदावद श्लोकम गुहाशयाय गुह्याय गुह्यविद्यास्वरूपिणे गुहारांदे विहाराय श्री निसिंहाय मंगलम. குஹாசயாய குஹ்யாய அப்படின்னா குகையில் நித்தியவாசம் இருப்பவனும் மிகவும் இரகசியமானவனும் உயர்ந்த ஞானத்தாலே அறியப்படுபவனும் ஞானஸ்வரூபியாய் இருப்பவனும் குகையில் நன்கு விளையாடுபவனும் அப்படியா இருக்கிற இந்த மட்டப்பள்ளி நரசிம்மனுக்கு மங்களம் உண்டாகட்டும். குஹாசயாய அது என்னன்னா குகையில் இருப்பவன், மட்டப்பள்ளி க்ஷேத்திரத்தில் குகையில் நித்தியவாசம் செய்கிறான். அந்த ராஜலக்ஷ்மி சமேதா மட்டப்பள்ளிநாதன் இருக்கிற இடம் கோவில் ஒரு குகை. பெரும்பாலான நரசிம்ம க்ஷேத்திரங்களே குகையில் தான் பெருமாள் எழுந்தருளி இருப்பார். அதை தாண்டி அவரோட வாயே குகை போல பிளந்திருக்கும். அந்த குஹாசயாய அந்த குகையில் நித்தியவாசம் செய்பவனும், குஹ்யாய மிகவும் இரகசியமானவன், அவனை மிகவும் சுலபமாக தெரிஞ்சு கொள்ள முடியாது. குஹ்ய வித்யா ஸ்வரூபன், வித்யா அப்படின்னா ஞானம், அறிவு. இதில் பார்த்தா குஹ்யம் அப்படின்னு வர வார்த்தைக்கு ரொம்பவும் ஆழ்ந்த ரகசியம், ஞானத்தாலேயே அடையப்படக்கூடியவன். குஹ்ய வித்யா ஸ்வரூபினே. உபனிஷத்தில் 32 விதமான பிரம்ம வித்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த இதில் ரொம்பவும் குஹ்யமான ஞானம், குஹ்ய வித்யாலேயே இவனை அடைய முடியும். சர்வ சுலபமாக யாரும் இவனை சேவிச்சிட முடியாது. குகையில் நன்கு விளையாடுபவனும், குஹாந்தரே விஹாராய விளையாடுபவன், அந்த குகையிலே விளையாடுபவன் ஸ்ரீ நிசிம்மன். அப்படியாப்பட்ட இந்த ராஜலக்ஷ்மி சமேதா மட்டப்பள்ளிநாத நரசிம்மனுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும், பகவானே உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் என்று சுவாமி பல்லாண்டு பாடுகிறார். குஹாசயாய குகையில் நித்தியவாசம் செய்பவன், மிகவும் இரகசியமானவன். மட்டப்பள்ளி க்ஷேத்திரத்தில் குகையில் வசிக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த அண்டச்சராச்சரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வஸ்துக்களிலும் உள்ளே இரகசியமாக அந்தர்யாமியாக இருந்து அவர்களை ரட்சிக்கிறார். அந்தந்த பொருளுக்குரிய குணமாக, ஸ்வரூபமாக, இயல்பு தன்மையாகவே பகவான் அனுகிரகம் பண்ணுறார். எல்லாத்துக்குள்ளேயும் இரகசியமாக இருப்பவன், உள்ளிருப்பவன், நித்தியவாசம் செய்பவன், குஹ்ய வித்யா ஸ்வரூபன். வித்தை அப்படின்றது அறிவு, ஞானம். அந்த ஞானம் கனிந்த பக்தி அப்படின்றது ரொம்பவும் துர்லபம். குஹாந்தரே விளையாடுபவன், அளவிலா விளையாட்டுடையவன். குஹாந்தரே ஒவ்வொரு பக்தர்களுடைய ஹிருதயத்தில் எழுந்தருள் இருந்து அவர்களுக்கு லீலை புரிபவன், அவங்களுக்கு உன்னதமான பக்தியை கொடுத்து அனுபவத்தை கொடுக்கக்கூடியவன். அப்படியாப்பட்ட நரசிம்மரே உமக்கு மங்களம் உண்டாகட்டும். குஹாசயாய ஒவ்வொருத்தருடைய ஹிருதய கமலத்தில் வசிப்பவனே, பக்தர்களோட இதய கமலத்தில் வசிப்பவன். வெறும் குகைனா கோவில் கொண்டிருக்கிற குகை மட்டும் இல்லை, ஒவ்வொரு பக்தர்களுடைய ஹிருதய குகையில் எழுந்தருளி இருப்பவன். எப்படி பகவானே சொல்கிறார், நான் வைகுண்டத்தில் இல்லை, பார்க்கடலில் இல்லை, யோகிகளோட ஹிருதயத்தில் இல்லை, அர்ச்சாவதாரமாக கோவில் கொண்டிருப்பதில் இல்லை. நான் எங்கே இருக்கேன்னா சதா எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டு உருகி இருக்கும் என்னோட பக்தர்கள் இதயத்தில் எழுந்தருளி இருப்பது நான் மிகவும் ஆனந்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி பகவானே சொல்கிறார். அப்படி பக்தர்களோட ஹிருதயத்தில் வாசம் செய்பவனும் மிகவும் இரகசியமானவனும் அப்படியாப்பட்ட நரசிம்ம பக்தர்களுடைய திருவடி பட்டதனாலேயே பூமி இன்னும் நிலை நிற்குது. மக்கள் எவ்வளவு மோசமாக, கொடியவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக, கருணை இல்லாதவர்களாக இருந்தாலும் பூமி தாய் நரசிம்ம பக்தர்களுடைய திருவடி தன் மேலே படும் அப்படின்றதுக்காகவே இன்னும் உலகம் நிலைத்திருக்கிறதாக சொல்லுவார்கள். குஹ்ய வித்யா
இந்த நரசிம்மரை அறிவது, அடைவது, பக்தி செய்வது அப்படின்றது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. யாருக்கு கிடைக்கிறதுக்கான பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் பாக்கியம் கொடுத்து வச்ச பலன் இருக்கிறதோ அதனால் மட்டுமே கிடைக்கும். அப்படியாப்பட்ட வித்ய ஸ்வரூபன் குஹாந்தரே பக்தர்களோட இருதயத்தில் எழுந்தருளிருந்து விளையாடுபவன், அவங்களோட லீலை புரிபவன், அவங்களுக்கு உன்னதமான பக்தி அனுபவத்தை கொடுக்கக்கூடியவன். அப்படியாப்பட்ட ஸ்ரீ மட்டப்பள்ளிநாத நரசிம்மரே உமக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சுவாமி இதை முடிக்கிறார்.